நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உன் அன்பை பாடியே கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலமெல்லாம் வாழ்த்து கோருவேன், கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன், நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உன் அன்பை பாடியே உயிர்கள் யாவும் வாழ நல் உலகை படைத்ததால், உறவு வாழ்வில் வளர நல் உள்ளம் உரைத்ததால், நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், நிழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நண்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால், நன்றி என்று பாடுவேன் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்து அன்பை பாடியே கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன், கோடி நன்றி பாட்டு பாடுவேன். காலமெல்லாம் வாழ்த்து கூறுவேன். ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? நம்ம தான் ஏசப்பாவுக்கு இந்த நொடி பொழுதும் நம்ம அவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்துட்டோமே, அந்த உண்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமே குட்டீஸ். அப்படி நம்ம அவருடைய அன்பை புரிஞ்சிருக்கும் போது கண்டிப்பாக நம்மளுடைய லைஃப்பில் எப்பயுமே நிறைவான ஆசீர்வாதங்களை மட்டும்தான் ஏசப்பா நமக்காக அனுமதிப்பாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வசனமும் கூட. இந்த வசனத்தை கேட்கும்போது ஒரு வட்டமும் நான் அதை வாசிக்கும்போது ஒரு அர்த்தம் எனக்கு புரியுது குட்டீஸ். மேபி உங்களுக்கு இது என்ன புரியுதுங்கிறது கூட இந்த வசனத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல. உபதியா 1:15 நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலைமேல் திரும்பும் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நீ செய்தபடியே உனக்கும் செய்யப்படும், உன் செய்கையின் பலன் உன் தலைமேல் திரும்பும். உபதியா 1:15 இருக்குது குட்டீஸ். இந்த வசனம் நமக்கு ஒரு நிறைவான பிளெஸ்ஸிங்ஸை கொடுக்குற மாதிரி நமக்கு நிறைவாக இருக்கும் குட்டீஸ். இதை நம்ம என்ன மனநிலையில் நம்ம படிக்கிறோம், உண்மையிலே நம்ம என்னென்ன செயல்கள் செய்துட்டு இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோமோ அப்போது அந்த வசனம் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்குதா இல்லை மனசில் ஏதோ ஒரு நெருடலை கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் குட்டீஸ். நம்ம எல்லாரும் இந்த உலகத்தில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்கும், நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள் பிறருக்கு தெரியாதுங்கிறதுனால நம்ம மனசில் நிறைய விஷயங்களை நம்ம வாட்டுக்கு யோசிச்சுட்டு செஞ்சுட்டு நம்மளுடைய செயல்பாடுகள் அதற்கு மாறுபட்டு கூட இருக்கலாம். அப்படி தானே குட்டீஸ்? நம்ம மனசில் நினைக்கிறது யாருக்கு தெரிஞ்சிட போகுது? இவளுக்கு இப்படி நடக்குது, இப்படி நமக்கு இந்த மிஸ் சொல்லிட்டாங்களே அப்படின்னு நம்ம அவங்கள திட்டிட்டு கூட நம்ம அவங்களுக்கு முன்னாடி ரொம்ப நல்ல பிள்ளையாக கூட நம்ம இருக்கலாம்ல குட்டீஸ். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, நீ அப்படி யோசிச்சுட்டு இருக்கியா? இந்த வசனத்தை வாசி, உனக்கு உண்மையான அர்த்தம் புரியும், உனக்கு உண்மையான ஆசீர்வாதம் எதுன்னு புரியும்னு நம்மளை பார்த்து சொல்கிறாரு. நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்னா நம்மளுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் எல்லாமே அவர் பார்த்துட்ருக்காருங்கிறத உணர்ந்து நம்ம செயல்படும் போது கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் குட்டீஸ். கண்டிப்பாக இப்போ நம்ம எல்லாருக்கும் நிறைவாக நம்ம எல்லாம் பண்ணுறோம், நம்ம எல்லாருக்கும் உதவி செய்கிறோம், எல்லாரும் நினைக்கிறதுக்கும் மேலே நம்ம அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நம்ம ஒரு காரியமும் பண்ணுறோம் அப்படின்னா இந்த வசனத்தை வாசிக்கும்போது நமக்குள்ள அவ்வளோ பெரிய சந்தோஷம், அவ்வளோ பெரிய நிறைவு கிடைக்கும். ஏன்னா நான் பண்ணுறது ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு, அதை பிளஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்கிற மனுஷங்க தயாராக இல்லைனாலும் ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, அவர் அதை ரெகக்னைஸ் பண்ணுவார், அதுக்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பாருன்னு. இந்த வசனத்தை நம்ம ஒரு
குறைபாடு உள்ள மனதோடு நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட செயல்பாடுகள் ஒருவேளை மற்றவங்களை காயப்படுத்தி, ஒருவேளை நம்மளுடைய எண்ணங்கள் மற்றவங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருந்து நம்ம அந்த வசனத்தை படிக்கிறோம் அப்படின்னா நமக்கே ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே பயம் வரும் குட்டீஸ். ஸோ இந்த வசனத்தை இப்போ நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுடைய மனநிலை என்னவாக இருக்குது. ஒருவேளை உங்களோட மனநிலை நான் 2வது சொன்னபடி இருந்ததுன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இந்த வசனம் எனக்கும் ஒரு வட்டமும் வாசிக்கும்போது ஒரு விதமான அர்த்தங்களை கொடுத்ததுக்கு காரணம் அதுதான் குட்டீஸ். ஸோ நம்மளை எப்போ இந்த வசனத்துக்கு ஏற்றபடி நம்ம மாற்றிக்க ட்ரை பண்ணுறோமோ அப்படி நம்ம பண்ணும்போது நிறைவான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். இன்றைக்கி அருமையான பாடலும் கூட நம்ம அதை தான் பார்த்தோம். நம்மளுடைய வாழ்க்கையில் ஏசப்பா அந்த மனதை கொடுத்துருக்கிறது நம்ம பகிர்ந்து நல்வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான். தனக்குன்னு யோசிக்கிறத விட நம்ம மற்றவங்களுக்குன்னு யோசிக்கும்போது நமக்கு அதை விட நிறைவான ஆசீர்வாதங்களை ஏசப்பா நமக்கு கொண்டுட்டு வந்து சேர்ப்பார் குட்டீஸ். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பன இந்த நேரத்துலையும் கூட நீ பகிர்ந்து வாழ்க்கை வாழ்வதற்கு தான் நான் உனக்கு இந்த மனதை கொடுத்துருக்கிறேன்னு எங்களுக்கு அறிவுறுத்திருக்கிறீங்க டாடி. உங்களுடைய கரங்குள்ள எங்களோட இருதயத்தை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு விருப்பமானபடி எங்களை எடுத்து